இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்ப நம்ம ஒரு குட்டி கதையை தான் பார்க்க போறோம். ஆனா இந்த குட்டி கதையோட முடிவுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்துட்டு இருக்குங்க. சரிங்க, கதைக்குள்ள போலாமா? சித்தப்பா, வர வர உங்க போக்கே சரியில்லை. நாங்க சொன்னா கேட்டுட்டு பேசாம இருக்கணும். உங்க இஷ்டத்துக்கு எதையும் செய்யக்கூடாது. உங்களுக்கு எங்களை விட்டா யார் கொல்லி போடுவாங்க என்று அண்ணனின் மூத்த மகன் செல்வமணி சத்தம் போட்டான். சித்தப்பா, இந்த வயசுல கோயில் குளம் சாமி என்று ஊர் ஊரா அலைஞ்சா எங்கேயாவது நீங்க விழுந்து கொல்லி போட ஆள் இல்லாம அனாதை பணமா போய் சேர்ந்துருவீங்க என்று பின்பாட்டு பாடினான் இளையவன் தங்கமணி. பாவம் வீராசாமி சப்த நாடியும் முடுங்கி போய் மூலையில் உட்கார்ந்து கொண்டார். வீராசாமிக்கு 80 வயதாகிவிட்டது. அவருக்கு குழந்தை குட்டி இல்லை. மனைவியும் போய் 10 வருஷமாச்சு. சின்ன வயசுலிருந்தே அண்ணன் குழந்தைகள் இருவரையும் தன் குழந்தையாக நினைத்து பாசம் வைத்து வளர்த்தார். அவர் ஒண்டிக்கட்டையானவுடன் தன் சேமிப்பு பென்ஷன் எல்லாத்தையும் அண்ணன் வீட்டிலேயே கொடுத்துவிட்டு அங்கேயே ஐக்கியமாகிவிட்டார். அண்ணனும் போன வருஷம்தான் போய் சேர்ந்தார். வீராசாமிக்கு கோயில் குளம் என்றால் ரொம்ப இஷ்டம். அக்கம் பக்கம் எங்கு தேர் திருவிழா என்றாலும் போய் கலந்து கொள்வார். அது அண்ணன் பசங்க இருவருக்குமே பிடிக்காது. வேறு வழி இல்லாமல் தன் ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டார். செல்வமணிக்கு திடீரென்று கடுமையான காய்ச்சல். மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அது ஒரு விஷக்காய்ச்சல். அவனை தனிமைப்படுத்தி அவன் பக்கத்தில் வரும் நர்சுகள் கூட முகமூடி அணிந்து வருவதை பார்த்தவுடன் அவனுக்கு பீதியாகிவிட்டது. அந்த பயத்திலேயே அவன் உயிரையும் விட்டான். சோகத்தில் மூழ்கிய அந்த குடும்பம் சகஜ நிலைக்கு வர 1 வருடம் ஆகிவிட்டது. இப்பொழுது குடும்ப நிர்வாகம் முழுவதும் தம்பி தங்கமணி கையில். அவனுக்கு தண்ணி போடும் பழக்கம் உண்டு. அதை அடிக்கடி வீராசாமி கண்டிப்பார். சித்தப்பா, நீங்க பேசாம ஒழுங்கா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் கொல்லி போடுவேன். என் விஷயத்தில் அடிக்கடி இப்படி தலையிட்டா நீங்க அனாதை பணமா தான் போய் சேர வேண்டியிருக்கும் என்று ஒரு நாள் தங்கமணி சத்தம் போட அதன் பின் வீராசாமி பேசாமல் போய் உட்கார்ந்து கொண்டார். அன்று வழக்கம் போல் 2 வீலரில் மார்க்கெட்டிற்கு போன தங்கமணி மேல் எதிரே வந்த சரக்கு லாரி நேருக்கு நேர் மோதிவிட்டது. ஸ்பாட்டிலேயே உயிர் போய்விட்டது. சுற்றி இருந்த உறவுகளுக்கு முன்னால் தங்கமணிக்கு வீராசாமி தான் கொல்லி வைத்தார். இயற்கை என்பது மரணத்தை சீனியாரிட்டி அடிப்படையில் ஃபிக்ஸ் செய்வதில்லை. அது உண்மைதாங்க. யார் எப்போ போவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளும் சந்தோஷமா இருப்போம், மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுப்போம். ஏன்னா யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.